بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த இரவு அமர்விலே ஷரீக்குல் அஜ்ர், நன்மையில் பங்காளர்கள் என்கின்ற தலைப்பில் நமது அமல்களை நாம் ஆர்வப்படுத்திக் கொள்ள, அமல்களின் ஊடாக நம் கூலியை பன்மடங்காக்கிக் கொள்ள இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அசில், முக்கியமான ஒரு அடிப்படையை பற்றி இந்த இடத்திலே நாமெல்லாம் எமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே பிறந்த நாளிலிருந்து, அவனுக்கு புத்தி தெரிந்த நாளிலிருந்து அவனுடைய ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன என்று சொன்னால், மறுமையில் நிறைய அமலுக்குரிய கூலிகளை பெற்றவனாக நான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக நான் மறுமையில் இருக்க வேண்டும். அதனூடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி சுவர்க்கம் அனுப்ப வேண்டும் என்பதுதான் நமது உள்ளங்களிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை. நம் வாழ்க்கையிலே 1000 இடங்களில் நம்ம திசை திருப்பப்பட்டு விட்டாலும் இந்த அடிப்படை எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணத்திலே தான் நாம் எப்பொழுதுமே என்ன செய்து கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு முஸ்லிம் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலேயே அவனுக்கு உச்சகட்டமான இன்பமான வார்த்தை உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்பதுதான். அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலே என்று அவனுக்கு நீ சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று சொல்லப்படுகிறதோ, அதைவிட ஒரு சிறப்பான வார்த்தையை அவன் வாழ்நாளிலே என்ன செய்ய முடியாது, கேட்டிருக்க முடியாது. அதை போன்ற ஒரு நிம்மதியை அவனால் அடைய முடியாது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால், இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவன் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் நிம்மதி அடைகிறான். எல்லா போராட்டங்களுக்கு பின்னாலும் நான் சைத்தானிய சதிவலைகளிலிருந்து தப்பி சொர்க்கம் நுழைந்து விட்டேன் என்று அவன் உணர்கின்ற அந்த நிமிடம், அந்த நாள் தான் அவனுடைய உச்சகட்ட மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாளிலே எங்களை தூரமாக்குவதும், இறைவனது இடத்திலிருந்து எம்மை தூரமாக்குவதும் நெருக்குவதும் எது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், எமது பாவங்களும் எமது நன்மைகளும். நாம் செய்த நன்மைகளும் நாம் செய்த பாவங்களும். அதிகமான அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் கூலியுடையவர்களாக நாங்கள் இருக்கலாம். அதே போன்று கொஞ்சம் அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அதிக கூலியுடையவர்களாக இருக்கலாம். நிறைய அமல்களும் நிறைய கூலிகளும் எங்களுக்கு இருக்கும், ஆனால் நஷ்டவாளிகளாக, வங்குரோத்துக்காரர்களாக நாம் இருக்கலாம். இந்த இடம்தான் மிக முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படைகள்ல உண்டு. நாளை மறுமையில் நிறைய அமல்களோடு நிறைய கூலிகளோடு வருகின்றவர்கள் பலரை பற்றி புறம் பேசியிருப்பார்கள், பலரை பற்றி தவறாக பேசியிருப்பார்கள், பலருடைய மானத்திலே என்ன செய்திருப்பார்கள், கை வைத்திருப்பார்கள். அவர்கள் செய்த அமல்கள் 1000 இருந்தால் 1000 அங்கீகரிக்கப்பட்டிருக்காது, பலது நிராகரிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத அமல்கள் பலது இருக்கும். ஒரு 500 ஒரு 700 ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று வைங்களேன். அந்த 700 கூலிகளும் அடுத்தவர் செய்தது போன்ற கூலியும் இருக்காது. எண்ணங்களால நிறைய என்ன செஞ்சிருக்கும், குறைந்திருக்கும். இஹ்லாஸால குறைந்திருக்கலாம், ஆர்வத்தால் என்ன செஞ்சிருக்கலாம், குறைந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தொழுகிறார், அவருக்கு முழு கூலியும் எழுதப்படுவதில்லை. 10ல் 1, அதே போல் 9ல் 1, இந்த மாதிரி என்ன குறைவாக அவருக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும். இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதே நேரம் அமல் கூலிகள் குறைய கூட இருக்கக்கூடிய அந்த அமல்களில் இருந்து தான் புறம் பேசியவருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். எடுத்துக் கொடுக்கப்படுவது நிராகரிக்கப்பட்ட அமல்கள் இருந்தல்லையே, அங்கீகரிக்கப்பட்ட அமல்களில் இருந்து தான் எடுத்துக் கொடுக்கப்படும். இப்ப பாருங்க, அங்கீகரிக்கப்படாத அமல்கள் இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட அமல்களிலே கூலிகள் குறைந்து கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும். அடுத்தவரை போல் தொழுதிருப்போம், அடுத்தவரை போல் நோன்பு பிடித்திருப்போம், அடுத்தவரை போல் ஜக்காத்து கொடுத்திருப்போம், ஹஜ் செஞ்சிருப்போம், ஆனா கூலியில் என்ன செய்யும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். எங்களது கவனையினம், எங்களது இஹ்லாஸின்மை, எங்களது அறிவின்மை, எங்களது ஆர்வமின்மை, இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், அந்த கூலியை பாதித்திருக்கும். அப்ப அங்கீகரிக்கப்பட்ட அமல்களிலும் இந்த தாழ்வு ஏற்றத்தாழ்வு இருக்கிற நேரத்தில் அந்த கூலி யாருக்கு கொடுக்கப்படும், புறம் பேசக்கூடியவர்களுக்கு. நம்ம யாரை பற்றி புறம் பேசணுமோ அவர்களுக்கும் என்ன செய்யப்படக்கூடாது, வழங்கப்பட போகிறது. அப்ப எஞ்சிய அமல்கள், இந்த எஞ்சிய அமல்களின் ஊடாகத்தான் நாம் சொர்க்கம் சொல்ல போகிறோம்.
இதில் இன்னொரு முக்கியமான பகுதி, அல்லாஹு தஆலா சுவர்க்கம் நரகத்தை எப்படி தீர்மானிக்கிறார் என்றால், அவர் செய்த பாவமே செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. பாவத்துடைய அளவு அவர்களது ஈமானுடைய தரத்துக்கு ஏற்ப கூடி குறையலாம். அவரது ஈமானது தரத்துக்கு ஏற்ப கூடி குறையலாம். இவர் நாளை மறுமையிலே தன் செய்த பாவங்களை விட நன்மைகளால் அதிகமானவராக இருந்தால், அமல்களால் அதிகமானவர் அல்ல, நன்மைகளால் அதிகமானவராக அவர் இருந்தால், அமல்கள் அதிகமாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி கூலி என்ன செஞ்சிருக்கும், குறைந்திருக்கும். நன்மைகளால் அதிகமானவராக இருந்தால், பாவத்துடைய அந்த தீமை, எழுதப்பட்ட தீமை அதைவிட நன்மைகள் அதிகமானவராக இருந்தால், ஃபம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, எவரது அந்த மவாசீன்கள், மீசான்கள், தராசுகள் கணக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார், திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். அப்ப அந்த பாவங்கள் என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான், மன்னித்து விடுவான் விசாரணைக்கு பின்னால், நன்மைகளால் அதிகமாக அவர் இருந்தால். அதே நேரம் சிலரது நன்மைகளும் தீமைகளும் என்ன செய்யும், இந்த நன்மைகளும் தீமைகளும் அதாவது கிட்ட மோதுகின்ற அமைப்பில் இருக்கும். அந்த சமநிலை ஆவதற்கு அவரை காப்பாற்றி இருக்கக்கூடியது ஒரே ஒரு அமலாக இருக்கலாம், ஒரே ஒரு அமலாக இருக்கலாம். நாங்கள் நிறைய ஹதீஸ்கள் படிச்சிருப்போம். வீதியிலே ஒரு மனிதர் நடந்து செல்கின்ற பொழுது குறுக்கறுத்து கிளைகள், மரக்கிளை ஒன்று என்ன செஞ்சிருக்கும், விழுந்திருக்கும். அதை அகற்றியதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார், ஹதீஸ் படிச்சிருக்கிறோம். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார். இது போன்ற சில ஹதீஸ்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இதை இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டு விதமாக நோக்குகிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, இது அந்த அமலுக்குரிய கூலி, அந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அமல்கள் இருக்குதே அதுக்குரிய கூலி. அப்படின்னா என்ன, ஜீவராசிகளுக்கு, உயிரினங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது சிறப்பான ஒரு அமல். வீதியிலே குறுக்கறுத்து இந்த மாதிரியான கிளைகள் இருந்தால் அவைகளை அகற்றி விடுவது, வீதிகளை சுத்தம் செய்வது சிறப்பான அமல். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், அந்த அமலுக்கும் கூலி உண்டு, அது இயல்பான கூலி. இங்கே சொல்லப்படுவது அதல்ல. ஒருவருக்கு நன்மை 50 எழுதப்பட்டிருக்கிறது, தீமை 50 எழுதப்பட்டிருக்கிறது. இவர் நன்மை சிறிது என்று பார்க்காமல் இந்த இதை செய்ததனால 51 நன்மையாக அது எட்டாகுது. அந்த அமல் வீதியில கிளைதானே, இதுல என்ன எரிக்க போகுதுன்னு பார்த்துட்டு அவர் போகாம அதை நன்மைன்னு நினைச்சு செய்யறாரு. செஞ்சது அவருக்கு மறுமையில என்ன செய்யுது, அந்த 51 எழுதப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. அதே போல ஒரு நாய் என்று பார்க்காமல் தண்ணீர் கொடுத்தது, அற்பமாக பார்க்காம தண்ணீர் கொடுத்தது அவருக்கு என்ன செய்கிறது, அந்த 51 மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. அப்ப அவங்க அமல பார்க்கல. வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் சிறியதாக கருத வேண்டாம், நல்லதில் எதை ஒன்றையும் அற்பமாக நீங்கள் கருத வேண்டாம். அந்த அற்பமாக கருதப்படக்கூடிய அமல்களை தான் ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. உதாரணம் காட்டி இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார், இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார், இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் என்று சொல்லப்படுகிறது என்றால் அது அர்த்தம் அந்த குறிப்பிட்ட அமல் அல்ல. எந்த அமலாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாளியில் தண்ணீரை எடுத்து ஊற்றி கொடுப்பது, வாகனத்தில் ஒரு பொருளை ஏற்றி விடுவது, இதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அற்பமாக கருத வேண்டாம். 50 இருக்கிற நேரத்தில் 51 மாறுவதற்கு எது காரணமாகிறது, அந்த அமல் உங்களுக்கு காரணமாக இருக்கலாம், நீங்க அற்பமாக செய்தது காரணமாக இருக்கலாம். அதை இன்னொரு ஹதீஸ்ல படிக்கிறோம், ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்தேனும், ஒரு ஈத்தம்பழ துண்டை கொடுத்தேனும் நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அது. அந்த சின்ன ஒரு வேலை உங்களுக்கு என்ன செஞ்சிருமானா 51 பதிவு செய்யறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும், உங்களுடைய நன்மை கணப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பார்த்து பார்த்து என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க. நாளைக்கு இப்படி எடுத்து கொடுக்கப்பட்ட பின்னால, கூலிகள் குறைந்திருக்கிற நேரத்தில், நிராகரிக்கப்பட்ட பின்னால, கணக்கு பார்க்கிற நேரத்தில் நீங்க அற்பமண்டு செய்த ஒரு நன்மை உங்களுக்கு என்ன செய்யும், 51 வந்து சேருவதற்கு ஒரு காரணமாக அமையும். அடுத்த தரப்பு ஆராஃப். ஆராஃப் ஆசையிலண்டா நன்மை தீமை சமமாய் போனவர்கள், நன்மை தீமை என்ன சமமாய் போனவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய மிகப்பெரிய கவலை என்ன, இந்த ஒரு நன்மையை நான் செஞ்சிருக்கலாமே, மறுமையில் அவர் கை செய்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நன்மை நான் செய்திருக்கலாமே, அல்லது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தந்த சோதனைகள் இருக்குதே, அந்த சோதனைகளை நான் வெறுத்தனே, அந்த சோதனையால தானே நிறைய பேருக்கு கூலி கிடைக்குது. சோதனைகளால் அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க நன்மை செய்ய மாட்டீங்க, பொறுத்துருவீங்க, பொறுத்தா என்ன கிடைக்கும், கூலி கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்லுல் ஆஃபியா, இந்த உலகத்திலே நல்ல ஆரோக்கியமாக சோதனையற்று வாழ்ந்தவர்கள் மறுமையில் ஆசைப்படுவார்களாம், லவ் அன்ன ஜுலூதஹும் குரிதத் பில் மகாரித், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று ஆசை வைப்பார்களாம். சோதனையா வந்திருக்க கூடாதா, ஏன் சபரின் காரணமாக கிடைச்சது சொர்க்கம். அப்போ ஒரு சோதனையும் எனக்கு அதுல வரல,
அதே போல நான் ஒரு சின்ன நன்மை கூட இந்த 51 செய்யலை என்றது பெரிய கவலையா இருக்கும். கபர்ல இருக்கக்கூடிய மனிதனுடைய உச்சகட்ட ஆசையாக எது இருக்கும் என்று சொல்ற டைம்ல சொல்றாங்க, இந்த அவருடைய நன்மைகளில் 2 ரக்அத்துக்களை கூட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட அவருக்கு என்ன செய்யும், விருப்பமாக இருக்கும். என்ன அது 51 அவர் என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும். நன்மைகளை கணக்கு பார்த்துக்கிட்டே எல்லாம் வார டைம்ல இவருடைய முழு எண்ணம் என்ன இருக்கும், எத்தனையோ சின்ன 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 அமல்கள், அதாவது சிரமமே இல்லாம செய்ய முடிந்த அமல்கள், நல்ல வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நல்ல வார்த்தை சதக்காண்டாங்க, முகம் புன்முறு பூப்பது சதக்கான்னு சொன்னாங்க. இது போன்றவைகள் எல்லாம் நன்மைகளாக நாங்க கருதி என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படுகிறது. ஆராப் யாரு சமமாகிவிடும். இது போன்ற ஒரு சின்ன அமல் கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைத்திருக்காது. இவருடைய சோதனை எப்படி இருக்கும்டா, இவர் சொர்க்கத்துல தான் நுழைவார்கள். இந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை மன்னிச்சு கொடுப்பான் சமமானவர்களுக்கு. ஆனா சோதனைக்கு பின்னால அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தின் பக்கம் திருப்புவான். தீர்ப்பு தெரியாது அவங்களுக்கு, நரகத்தின் பக்கம் திருப்புவான். அப்ப ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தில் என்னை ஆக்கி விடாதேன்னு துஆ கேட்பாரு. வைதா சுரிஃபத் அப்சாருஹும் தில்கா அஸ்ஹாபில் ஜன்னah, சொர்க்கவாதிகளுடைய பக்கம் அவருடைய முகம் திருப்பப்படும். அப்ப அவர்கள் துஆ கேட்பார்கள், லம் யத்குலுஹா வஹும் யத்மஊன், பேராசைப்பட்ட நிலையில் கூட அவர்கள் நுழையாமல் இருப்பார்கள். சொர்க்கத்துக்குள்ள போற ஆசையா இருக்கு, ஆனா நுழையாமல் இருப்பார்கள். இப்படியே அல்லாஹ் தஆலா சொல்ல, ஒரு நாளா, ஒரு மாதமா, ஒரு வருடமா, எந்த நிலைமையில் அவர்கள் ரெண்டுக்கு நடுவுல இந்த எங்க போவோம் என்று எதிர்பார்ப்பு ஒரு வேதனை தானே, எதிர்பார்ப்பு வேதனையா இல்ல, அந்த எதிர்பார்ப்பு என்பது என்ன செய்யும்னா அவருடைய உள்ளத்தை என்ன செய்யும், வலிக்க செய்து கொண்டே இருக்கும். பின்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னித்து என்ன செய்வான், சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். அதே நேரம் இதை விட குறைஞ்சதுன்னு வைங்க, அரைவாசிக்கு பின்னால குறைஞ்சா அல்லாஹ்வுடைய வாக்கு எமக்கு இல்லை. அல்லாஹ் விரும்பினால் மன்னிக்கலாம், விரும்பினால் தண்டிக்கலாம். மற்றதுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், மற்றதுக்கு அல்லாஹ் தஆலா நான் இதெல்லாம் மன்னிப்பேன்னு வாக்களிக்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு வாக்களிக்கிறான். ஆனா அதை விட குறைந்து விட்டால் அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்யலாம், தண்டிக்கலாம், நினைத்தால் அல்லாஹு தஆலா மன்னிக்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம நிறைய கவனம் செலுத்த வேண்டியது அதிகமான கூலிகளில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். செய்த அமல்களுடைய கூலிகளை நிறைய பாதுகாக்க வேண்டும். செய்த அமல்களுடைய கூலிகளை நிறைய பாதுகாக்க வேண்டும். கூலிகளை பாதுகாத்தலும் கூலிகளை அதிகரித்தலும் ஒரு மூமின் தேட வேண்டிய பாதைகள்ல உண்டு. நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய வழிகள், நிறைய நன்மை அமல்கள் செய்வதை போல நிறைய கூலிகள் உள்ள வழிகள் என்ன என்பது, அஜிர் எதெல்லாம் கிடைக்கும் என்பதில் மிக கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஒருத்தர் உங்களுக்கு கோபக்காரர், ஒருத்தர் உங்களுக்கு மனசெல்லாம் வேதனைப்படுத்திட்டு உங்களுக்கு ஆஜரக்கல்லா அல்ல ஜஸாக்கல்லா ஹைர் அல்ல உங்களுக்கு கூலியை தரட்டுமான்னு சொன்னா அதை கூட அற்பமாக கருதக்கூடாது. அற்பமா ₹1 கொடுப்போமே, அவனோட துவாவை நம்ம கணக்கெடுக்காம கொடுப்போமா, அவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் அந்த பிரார்த்தனையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது. நாளை அது கபூலாகினா கபூலாகாதவர்களுடைய அந்த நன்மைகளை நமக்கு என்ன செய்யும், பெரிய நன்மையை தரும். எனவே நன்மையில் பங்காளர்கள் என்ற இந்த பகுதி, இந்த முன்னுரையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு முக்கியமானதை புரிஞ்சு கொள்வீங்க. அன்புள்ள சகோதரிகளே, நன்மையில் பங்காளர்கள் அப்படி என்றது எந்த மார்க்கத்திலும் இல்லாத அமைப்பில் இஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அஸ்லுன் அதீம், ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை. அது நன்மையில பங்கெடுக்கிறதுன்றது அதனுடைய முதல் காயிதா என்ன, அதனுடைய முதல் அடிப்படை என்ன அப்படி என்று சொன்னால், உள்ளத்துல எங்களுடைய நீயத்துடைய ஆழமான அந்த, அதாவது விசாலமான எதிர்பார்ப்பு, ஆழமான விசாலமான எதிர்பார்ப்பு. சொல்லுவாங்க அல் பாஇஸ் அல் இராதா அன் நியாட். அல் பாஇஸ்னா ஒரு விஷயத்தை செய்வதற்காக உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும், ஒரு தூண்டுதல் வரும். அந்த தூண்டுதலுக்கு பின்னால் அதை செய்யணும் என்ற, அதாவது ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு காரணம் உங்களை வந்து என்ன செஞ்சிக்கும், தூண்டி விட்டுருக்கும். அப்புறம் செய்யணும் என்ற எண்ணம் வரும். மூணாவது யாருக்காக செய்தல், அதான் இஹ்லாஸ், யாருக்காக. அப்ப எண்ணத்திலேயே ஒரு 3 படைத்தரத்துக்கு பிறகு அது வரும். கெட்டதும் அப்படிதான், நல்லதும் அப்படித்தான். சிலர் வந்து ரமலான்ல தௌபா செய்ய போய்ப்பாங்க. அப்ப கீழ்மனது இருக்குதே, அது ஒரு ஓட மாதிரி, அது சும்மா எண்ணங்கள் ஓடி. இப்ப நீங்க பயன் கேட்டுட்டீங்க, 75% இங்க இருப்பீங்க, 25% இன்னொரு இடத்துல இருப்பீங்க, கன்ஃபார்ம். சரியா? ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தாங்க, ஊர்ல ஒரு நாய் ஞாபகம் வந்துடும், வழங்கிட்டா அந்த நாய்க்கு தண்ணியை கொடுத்துறேன், அங்க போய் அப்படியே ஒரு 75 50 ஆகி 40 ஆகி திருப்பி ரிட்டர்ன் வரதுக்குள்ள சலாம் கொடுத்து வரையுமா, வழங்கிட்டா அந்த மாதிரி நடக்கும் தானே. அது மனிதனுக்கு இயல்பான உண்டு. 25% எண்ணங்கள் என்ன செய்யும்டா இன்னொரு கவனத்தில் இருக்கும். 100% கன்சன்ட்ரேஷன் பண்றதுன்றது கஷ்டம், விளங்கிட்டா. அப்போ ஒரு 25% 75% இருக்கும். இந்த 75% நல்லா இருக்கிற 25 கீழே ஓடிக்கிட்டு இதுல இருந்து தொண்டை பிடிச்சி செய்தா என்ன செய்வாண்டா, 2வது கட்டத்துக்கு கொண்டு வருவான். 2வது கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்க இருந்து உங்களுக்கு அதை உறுதிப்படுத்த பார்ப்பான். அப்போது அது என்னமா மாறு, 2வது கட்டத்துக்கு கொண்டு வந்த அர்த்தம் என்ன,
நீங்க டோட்டலா என்ன பயான் நீங்க 25 வீதத்தில் இருப்பீங்க, 75 வீதம் அங்க போயிருவீங்க. அப்ப நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அந்த எண்ணத்தை ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணிட்டு மூணாவது முடிவெடுக்க வச்சிருவான். தௌபா செய்ய போறது யா அல்லாஹ், இதுக்கு போறோம்னா இந்த மாதிரியான எந்த ஒழுக்கம் இல்லாத வேலைகளை ஈடுபட மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன். கடைசியா பார்த்து இந்த ஒரே சினிமா, அந்த சினிமா ஞாபகம் வந்துடும். இது கடைசியா பார்த்தது அது எப்படி இருந்துச்சு, அது மிக மோசமாக இருந்தது, அப்படி இப்படின்னு போய் அப்படியே அந்த படத்துக்குள்ள போயிடுறது. போய் தௌபா செய்ய போனவர் சினிமா ஹோல்ல இருப்பார். காரணம் என்னடா, சைத்தான் கீழே இருந்து எடுத்து 2ஆவதுல போட்டு 3ஆவதுல போட்டு அட இன்பத்தை கொடுத்து முடிவெடுக்க வச்சு அடுத்த தௌபா விளங்கிட்டா லெவலுக்கு சைத்தான் கொண்டு போவான். இது சைத்தானுடைய மிக முக்கியமான நன்மைகள்லையா இருந்தாலும் சரி தீமைகள்லையா இருந்தாலும் யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். சைத்தான் இந்த வஸ்வாசத்தை அப்ப என்ன செய்யணும், தௌபா செய்யற டைம்ல தஃபாசில்களை யோசிக்கப்பட, விரிவா போகப்பட. யால நான் நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிறேன், ஒழுக்கமில்லாத பாவங்கள் செஞ்சுக்கிறேன், மற்றவருடைய உரிமைகளை எடுத்துக்கிறேன், என்ற பாவங்களை மன்னிப்பாயாக முடிச்சிடும். எண்ணங்களுக்கு எப்பயும் விரிவா போறது உங்களுக்கு கவலையும் கொண்டு வரும், சந்தோஷத்தையும் கொண்டு வரும், எல்லாம் கொண்டு வரும். அது தேவையில்லாத ஒரு அம்சம். இந்த அடிப்படையில முதலாவது அந்த நல்ல எண்ணத்துக்கான தூண்டுதல், 2வது நல்ல எண்ணத்துக்கான அந்த விருப்பம், 3வது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்தல் அப்படின்றது. அல்லாஹ்வுக்காக செய்யற இடத்துக்கு நம்ம வருவோம். இதுல தூண்டுதலும் தூய்மையாக இருந்து விருப்பமும் நிரம்ப இருந்து முழுமையாக அல்லாஹ்வுக்காக இருந்தா நன்மை எங்கேயோ போயிடும். நன்மை என்ன செஞ்சிடும், எங்கேயோ போயிடும். சிலருக்கு தூண்டுதல் வேற மாதிரி. உதாரணம் 10 வயசு புள்ள தொழல, அடிக்கிறோம். இப்ப தூண்டுதல் என்ன, அடி, தண்டனை. விருப்பம் வருதா, அவனுக்கு விருப்பம் வரல. ஆனா அல்லாஹ்வுக்காக சில வேளை அவன் தொழலாம், சின்ன வயசு அல்லாஹ்வுக்காக தொழணும், அப்பதான் நன்மை இருக்கிறது, தொழலாம். எனவே இது நன்மையுடைய படித்தரத்தை என்ன செய்யும், குறைக்கும். ஆனா முழுமையான அல்லாஹ்வுக்காக தூண்டுதலும் முழுமையான விருப்பமும் நீயத்தும் பலமாகிட்டா பெரிதாகி போகும். இதைத்தான் பல அறிஞர்கள் சொல்றாங்க, ருப்ப அமலின் துஸகிருஹன் நிய்யா வ ருப்ப அமலின் துகப்பிருஹன் நிய்யா. எத்தனையோ அமல்களை எண்ணம் கூலிய பெருசாக்கிறோம். சின்ன அமல்கள், சிறிய அமல்கள் நீங்க வச்ச அது இஹ்லாஸான எண்ணத்தால என்ன நடந்துரும்டா பெரிதாகி வருவது. அந்த நன்மை பெருசாகிட்டே போகும். ஏன்னா உங்களோட எண்ணம் அப்படி இருக்கிறதால. அதே நேரம் எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் நீங்க அலட்சியமா செய்யறதால, கவனம் இல்லாம செய்யறதுனால, ஆர்வம் இல்லாம செய்யறதுனால கூலி என்ன செய்யும், குறைந்து கொண்டே வரும். அப்படி என்று சொல்லி என்ன, அதாவது சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது முக்கியமான அடிப்படையா இல்லையா? எண்ணங்களால நன்மை பெரிதாகுது, நன்மை என்ன செய்யுது, சிறிது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத பல ஹதீதுகள்ல விளங்கப்படுத்துறாங்க. பல ஹதீதுகள்ல இந்த எண்ணங்கள் என்ற அந்த பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. இதை நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னா எல்லா நன்மைகளிலும் நாங்கள் பங்காளர்களாக மாறுவோம். நாங்க அந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அதுல பெரிய ஆர்வம் செலுத்துவோம். அமல்கள் என்று வார டைம்ல 2 விதமான அமல்கள் இருக்கும். 2 விதமான அமல்கள் இருக்கும். ஒன்று இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்தல், நுஸ்ரத்துத்தீன். அமல்கள்ல 2 விதமான அமல்கள் உண்டு. நுஸ்ரத்துத்தீன் என்றா நீங்க செய்யற அந்த வேலை தீனை வளர்க்கிறதாக இருக்கும், தீனுக்கு உதவியாக நிற்கிறதா இருக்கும், சமுதாயத்தை தீன்ல நிலைக்க செய்யறதாக இருக்கும், சமுதாயத்தை தடம் பிறண்டு போகாமல் காப்பாற்றுவதாக இருக்கும். இதுக்கு பேர் நுஸ்ரத்துத்தீன். இல்லா தன்சுரு ஃபகத் நஸரஹுல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், நீங்கள் அந்த தூதருக்கு உதவாது விட்டால் அல்லாஹ் அவருக்கு தானியஸ்னைன், அதாவது காபிர்கள் வெளியேற்றுகிற நேரத்தில் 2 மனிதராக இருந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்தான், நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இல்லா தன்ஃபிரு, நீங்கள் அதாவது போர்க்களத்துக்கு அழைக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் போகாது விட்டால் எஸ்தபதில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் உங்களை மாற்றிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை என்ன செய்வான், கொண்டு வருவான். இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது, நுஸ்ரத்துத்தீன், தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவியோடு சம்பந்தப்பட்டது. மனதால நீங்க நினைச்சு பாருங்க, தேடி பாருங்க. ஹல் நஸர்த தீன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க ஏதாவது பலமான ஒரு சக்தியாக இருந்திருக்கிறீர்களா? ஒரு மனிதனுடைய நேர்வழிக்கு அல்லாஹ்வுடைய தீன் கீழே விழாமல், அல்லாஹ்வுடைய தீன் கெட்ட பெயர் எடுக்காமல், அல்லாஹ்வுடைய தீன் நல்ல முறையில் மக்களுடைய உள்ளத்தில் பதிவதற்கு, அல்லாஹ்வுடைய தீன் மக்களிட்ட வளர்ச்சி பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை பற்றிய விமர்சனங்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கு, இப்படி நாம் தீனுக்கு பங்காளர்களாக இருந்திருக்கிறோமா? ஏன் தெரியுமா? எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அமல். எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அமல். அதனால்தான் போர்க்களத்தில் ஒரு மனிதர் கொல்லப்படுகிற நேரத்திலே, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கிற நேரத்தில் அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. அவர் என்ன செஞ்சாரு? நுஸ்ரத்துத்தீன்.
அந்த இடத்துல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்றதல்ல, அது வணக்க வழிபாடுகள். இங்க அவர் செஞ்சது தீனுக்கான என்ன உதவி. அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கான உதவிகள் என்ன செய்கிறோம்? வழிகாட்டி இருக்கிறோமா? யாருக்காவது நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி இருக்கிறோமா? அவருக்கு ஒரு மார்க்கத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்காக சிலர் விரக்தியில் இருப்பாங்க, ஒரு தைரியத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீன் அப்படின்னு நின்றிருக்கிறீங்களா என்று நினைத்து பாருங்கள். என்ன பங்காளர்களாக நம்ம தீன்ல என்ன செஞ்சுக்கிறோம், இருந்திருக்கிறோம். நீங்க செய்யக்கூடிய அமல்களிலேயே, நீங்க செய்யக்கூடிய பகுதியிலேயே சஹாபாக்களை நம்ம உயர்த்தி பேசுவது நம்ம நினைக்கிறோம் வணக்க வழிபாடுகள் என்ற பகுதி என்று. அதை விட மேல் என்ன தெரியுமா, அவர்கள் இந்த நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்கள். நாங்க அல்லாஹ்வுக்கு உதவியாளர். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் அவர்கள் நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இருந்த அன்சார் என்ற பெயர் அவர்களுக்கு ஏன் வருது? அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவங்க என்ன செய்றாங்க, முஹாஜிர்களுக்கு உதவி செய்றாங்க. சோ அதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான பகுதி நுஸ்ரா, இந்த தீனுக்கான உதவி, இந்த தீனுக்கான பங்களிப்பு. உங்களால அல்லாஹ்வுடைய தீன் கீழே போய்க்க கூடாது, உங்களால அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு கெட்ட பேர் என்ன செய்யக்கூடாது, வந்திருக்க கூடாது. ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நான் பல முஸ்லிம்களுடன் பழகி இருக்கிறேன், அவர்கள் என்ன எந்த வகையிலையுமே பொருத்தமில்லை, ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னா நீ எங்க போய்க்கணும், இஸ்லாத்துக்கு வெளியே போய் திரிக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் தீன் ஒரு முஸ்லீம் ஒரு மனுஷனை திருத்தலேண்டா, ரெண்டு பேரே இல்லை. இது என்ன வசனம், எது சொல்லுது, டோட்டலா எதை சொல்லுது, முஸ்லீம் சமுதாயத்தை. பல முஸ்லிம்களுடன் பழகி இருக்கிற பல முஸ்லீம் மோசமாகிறான், பல முஸ்லீம் அல்லாதோட பழகியும் நல்லா இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், கொள்கை சரல என்ன அர்த்தம், சில முஸ்லீம்களோடு பழகி இருக்கிறேன், சில முஸ்லீம்கள் என்ன அப்படி இல்லைன்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில முஸ்லீம்கள் தானே அப்படி இருக்காங்க, உலகத்தில் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க சிலர். ஆனா இந்த வார்த்தை சொல்றேன், பலரோட நான் டீல் பண்ணிக்கிறேன், எல்லாருமே மோசடிக்காரன். முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த நேர்மையா நடக்கிறாங்க. உன பிசினஸ்ல ஒரு லாபம் வந்ததுக்காக டோட்டல் இஸ்லாத்தையும் கீழே வர்றியா இல்லையா? அப்ப நீ என்ன செய்யணும், செஞ்சவன சொல்லு, சரியா? அந்த பிழை செய்தவனுக்கு என்ன செய், மைனஸ் சொல்லு. நீ எதுக்கு போய் சொல்றாய், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சொல்றாய். அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அந்த கெடுதலை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதரை சிறையில் அடைச்சு, ஒரு படை தளபதியை சிறையில் அடைத்து விட்டு 3 நாள் பசியில போட்டுட்டு அவருக்கு பன்றி இறைச்சியை கொடுக்குறாங்க, சாப்பிட்றான்னு பார்க்க அவர் சாப்பிடல. அப்ப அவர் கேட்கிறாங்க, நீங்க சாப்பிடல, ஒன்று மார்க்கத்தில் அனுமதி தான், இந்த மாதிரி கட்டத்தில் சாப்பிட்றாரு. சொல்றாரு, அம்மா என்னது, அம்மா இன்னும் தரூரத் ஹல்லத்லி, நிர்பந்தம் எனக்கு இதை சாப்பிடுவதை அனுமதித்திருக்கிறது, நிர்பந்தத்தில் இதை சாப்பிடலாம் எனக்கு அனுமதித்திருக்கிறது. ஆனா நீங்க விரும்பினது அல்லாஹ்வுடைய மார்க்கம் கேவலப்படணும் என்பதற்காக, அதனால இந்த உயிரே போனால் நான் சாப்பிட மாட்டேன். உங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிம் பன்றி இறைச்சி தின்றான்னு சொல்லணும் என்றது. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நிர்பந்தத்துக்காக இது என்ன செய்ய மாட்டேன். அவர் பார்த்தது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு என்ன பேர் வருதுன்னு சொல்லி, இதுக்கு கிடைக்கிற அஜ்ருக்கு தானே இது பெரிது. ஏன்னா நீங்க நுஸ்ரத்துத்தீன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்றீங்க. ஆனா சொந்த வாழ்க்கையின் ஒரு காரணமாக அல்லாஹ்வுடைய தீனை மைனஸா பேசக்கூடியவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அவன் நினைக்கிறாங்கன்னா முஸ்லிமை தான் நம்ம விமர்சிக்கிற, இஸ்லாத்தை விமர்சிக்கலன்னு. நடைமுறையில் இல்லாத மார்க்கம் ஒரு மார்க்கமானு கேட்கிறேன். 75% மக்களால நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு மார்க்கம் அது மார்க்கமானு கேட்கிறேன். அப்ப 2 முஸ்லிம்களை நீ விமர்சிக்க வேண்டிய நீ டோட்டல் முஸ்லிம்களை சொல்வது உன் அகைதால் உள்ள கோளாறு, உன் வலாவல் பராலில் உள்ள கோளாறு. நீ யாருக்கு சார்பாக யாருக்கு வெறுப்பாக இருக்கிற கோளாறு, யாரை சொல்லணும் அவனை மட்டும் தான் நீ என்ன செய்யணும், சொல்லணும். இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது, அதுல கொண்டு சொல்லக்கூடாது. நிறைய முஸ்லிம்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோன்னே அவங்க தெரியாம அப்படி பேசலாம், நான் முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லை அப்படின்னு. முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வராது யார் இருக்கிறான், முஸ்லிம்களை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வரணும். நீ முஸ்லீமை பார்த்து தான் இஸ்லாத்தை படிப்பாய், ஜின்களை பார்த்தா படிக்கிறது சரியா? முஸ்லிம்களை பார்த்து முஸ்லிம்கள் 5 நேரம் பள்ளிக்கு போறாங்க, அதான் சத்தம் கேட்குது, குர்ஆன் ஹதீஸ் இதெல்லாம் பார்த்து போட்டு இஸ்லாம் என்னன்னு பார்க்க நினைக்கிறாய். முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று யாராலையும் சொல்ல முடியாது. யமுன்னூன அலைகான் அஸ்லமு, இஸ்லாத்துக்கு வந்ததற்காக அவர்கள் உங்களுக்கு அருளாக சொல்லி காட்டுகிறார்கள், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது. குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும், உங்களுடைய இஸ்லாமை அருளாக எங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், உங்களை ஈமானின் பக்கம் வழிகாட்டியதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், நேர்வழி காட்டி இருக்கிறான். விளங்குதாப்ப? நுஸ்ரத்துத்தீன், என்றைக்கும் நாசருத்தீனாக மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய அமல்களிலேயே உச்சகட்ட அமல், அது உச்சகட்ட அமல் நுஸ்ரத்துத்தீன், மார்க்கத்துக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி, மார்க்கத்தை பற்றிய நல்லெண்ணம் பதிவதற்கான உதவி, மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக நீங்க செய்யக்கூடிய சமுதாயத்தில் குறிப்பாக மார்க்கத்துக்கு கெட்ட எண்ணங்கள் விமர்சனங்கள் வராமல் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். எனவே இதுல நீங்க எல்லா இடங்களையும் சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒரு பங்காளராக என்ன செஞ்சிருங்க, மாறிவிடுங்கள். உங்களுக்கு பெரிய அஜ்ர் என்ன செய்து மறுமையில உண்டு. இது முதல் பகுதி. இது பல நேரங்களில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும்.
பல நேரங்களில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு பகுதி அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதால கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த பள்ளத்தாக்காலும் நடந்து சென்றாலும், அல்லாஹ்வுடைய போராட்டத்துக்கு எந்த பாதையால் நீங்க நடந்து சென்றாலும், இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜ்ர், அவர்கள் உங்கள் கூலியில் பங்காளர்களாக மாறுகிறார்கள். ஆனா அவங்க இங்க வரல, அவங்க இந்த போர்க்களத்துக்கு வரல, அவங்க யுத்தத்தில் ஈடுபடல, மதீனால இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன வேலை செஞ்சாலும், ரசூலுல்லாஹ் அது வெறும் பயணத்தை சொல்லல, பள்ளத்தாக்குல இறங்குறீங்க, போராடுறீங்க, எதிர்க்கிறீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க, இதுல எல்லாத்துலயும் அவங்க என்ன செய்வாங்க, நீங்க படுற ஒவ்வொரு சிரமத்திலையும் ஷரகூக்கும் ஃபில் அஜ்ர், கூலியில் அவங்க பங்காளராக மாறுறாங்க, கூலியில் அவர்கள் இணைப்பாளர்களாக மாறுகிறார் ரசூலுல்லாஹ். ஹபஸஹுமுல் உத்ர், நியாயமான காரணம் அவர்களை வராமல் தடுத்து விட்டது. நியாயமான காரணம் அவர்களை வராமல் தடுத்து விட்டது. அந்த காரணம் இல்லைன்னா அவங்க இங்க இருந்திருப்பாங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? கூலி கிடைக்குது. சும்மா இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யல, மதீனால இருந்துட்டு இருக்கிறாங்க. உறங்கி கொண்டிருக்கலாம், அன்றாட வேலையை பார்த்து கொண்டிருக்கலாம், பிசினஸை பார்த்து கொண்டிருக்கலாம், வேற எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கலாம். பெண்களாக இருக்கலாம், அதிகமாக அங்க போர்க்களத்துக்கு போகாமிக்கிறது யாரு? பெண்களாக இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் என்ன கூலி இருக்குது? இதுல கூலி உண்டு. என்ன காரணம்டா? தமன்னி, நாங்க போயிருக்கணுமே, நாங்க எடுத்திருக்கணுமே, நானும் கலந்து கொண்டிருக்கணுமே, எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சே, எனக்கு செய்ய முடியாம போச்சே என்று அவர்கள் நினைப்பதின் காரணமாக எதால கிடைக்குது? நன்மை அந்த எண்ணங்களால கிடைக்குது. அமலே செய்யல, அமலே செய்யல. இன்னொரு வகையில் இது என்னது? மார்க்கத்துக்கான உதவி, மார்க்கத்துக்கான உதவி, உதவி என்ற வகையில் வரக்கூடிய அமல். அவங்க கூலியில் என்ன செய்றாங்க? ஷரகூக்கும் ஃபில் அஜ்ர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் கூலியில் பங்காளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். உங்களோட கூலியில் எதுவும் குறையாது, ஆனா அவர்கள் பங்காளர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் அப்த் இதா மரில அவ் சாஃபர், ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் சென்றால், அவருக்கு அதாவது அவருடைய ஆரோக்கியத்திலும் ஊர்ல தங்கி இருக்கிற நேரத்திலும் என்ன நன்மைகளை அவன் செய்தானோ, மாகான யாமல், என்ன நன்மைகளை செய்தானோ அது போன்ற கூலி அவனுக்கு எழுதப்படும். அவர் முசாஃபிர், பிரயாணத்தில் இருக்கிறாரு, 2 ரக்காத் தான் தொழுவாரு. சுருக்கி என்ன செய்வாரு? 2 ரக்காத் தான் தொழுவாரு. ஜமாத் அவருக்கு என்ன வாஜிப் அல்ல. சுன்னத்து தொழுகைகள் அவர் தொழமாட்டார். வித்திரு இரவு தொழுகைகள் தான் என்ன செய்வார்? அவர் தொழுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத் என்ன செய்வார்? தொழுவார். இதுதான் பிரயாணிக்குரியது. ஆனா அவர் கூலியில் எப்படி எழுதப்படும்? அவருக்கு 4 தொழுததாக, சுன்னத்துகள் தொழுதாக, அவர் என்னென்னலாம் ஊர்ல செஞ்சாரோ மாக்கான யாமல் அத்தனை எழுதப்படும். என்ன காரணம்? எண்ணம். என்ன அவரால் செய்ய முடியவில்லை, வளமையாக செஞ்சு வந்தாரு, ஆனா அந்த பிரயாணம் அவரை தடுத்துட்டு, அல்லது நோயாளி ஆகிட்டாரு, அதனால அவருக்கு என்ன செய்யும்? அது எழுதப்படும். பழக்கம். ஒரு சகோதரர் மரணப்படுக்கையில ஒரு 3 நாளைக்கு முந்திக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. ஃபஜ்ருடைய அதான் சத்தம் கேட்குது, அவரோட கண்ணால கண்ணீர் போகுது, உடல் அசைவில்லை, பேச முடியாம கண்ணால கண்ணீர் போகுது. என்ன காரணம் என்றா, 5 நேரமும் பல தசாப்தங்களாக 40 வருடம் 50 வருடங்களாக தஹஜ்ஜுத் தொழுது ஃபஜ்ர் தொழுத மனிதர். ஃபஜ்ருடைய அதான் காதுல விழுந்தோடனே அந்த பழக்கம் அவரை என்ன செய்யுதுன்னா, கண்ணால கண்ணீர் வர வைக்குது. நான் இன்றைக்கு ஃபஜ்ருக்கு போகாம எங்கே இருக்கிறேன், எனது படுக்கையை நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றது அள வச்சது. இது யாருக்கு தெரியும்? அவருக்கு சூழலுள்ள மக்களுக்கு தான் அவர் அதுக்காக அழுகிறார் என்று தெரியும். இதான் அஜ்ர். இதான் என்ன? நோயாளியாக இருக்கிறார், அவர் ஆரோக்கிய நேரத்தில் தொழுத நன்மை அவருக்கு என்ன செய்யப்படும்? எழுதப்படும். எதனால் எழுதப்படுகிறது? அவருக்கு எண்ணங்களால் என்ன செய்கிறது? எழுதப்படுகிறது. எண்ணங்களால் ஒரு மனிதனுக்கு எழுதப்படுமாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய கூலி உண்டு. ஆனா இந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கும் தெரியுமா? ஒருத்தர் பாருங்க, இது ஒரு சகோதரர் சொல்றாரு, மக்ரிப் ஆகுது, பிரயாணி அவர், இதே பிரயாணிக்கு நடக்கக்கூடிய விஷயம். தொழுவமான்னு கேட்டோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஊருக்கு போய் தொழுதுருவோமே, பிரயாணத்தில் இருக்கிறாரு, ஊருக்கு போய் தொழுதுருவோம், 3 நாள் என்று தொழுத மாதிரி இருக்குமே, 3 4 அப்படின்னு தொழுத மாதிரி இருக்க. பிரயாணி அவர் இப்ப ஜம்மு செஞ்சு எவ்வளவு தொழுதிப்பாரு? 3 ரக்காத் 2 ரக்காத்துன்னு ஜம்மு செஞ்சு தொழுதிருப்பார். அப்ப ஊருக்கு போறார். ஊருக்கு போன டைம்ல அவர் சொல்றாரு, பேசாம தொழுதுட்டே என்ன செஞ்சுக்கலாம், வந்திக்கலாம், 3 2ஆவே தொழுது 5ஆ முடிஞ்சு, இப்ப 3ம் 4ம் தொழ வேண்டிங்கன்றார். எப்படி கூலி எழுதப்படும்? அதாவது 2லையும் அவர் சரியத்தான் செய்யறாரு,
ரெண்டுலையும் அவர் சரிதான் செய்யறாரு. இங்க 3-2 தொழுறத அவர் ஊருக்கு போய் 3-4 என்ன செய்யலாம், தொழலாம், பிழை இல்லை என்ன பிரயாணிய. ஆனா 2 எண்ணத்திலையும் அவர் எப்படி இருந்தாரு, நன்மை செய்யணும் என்ற சப்ஜெக்ட் அல்ல, உள்ளத்துக்குள்ள செய்யாம இருக்கிறது அப்படின்னு. ஊர்லயும் கசர் நல்லா இருந்தா நல்லா இருந்திக்குமே என்னதான் அவருக்கு என்ன செய்யுது இருக்கிறதே தவிர, அங்க இருந்தோடனே அங்க இருக்கிற நேரத்தில் இதை யோசிக்கிறாரு, இங்க இருக்கிற நேரத்தில் அதை யோசிக்கிறார். இந்த அஜிர் என்ன செய்யும் எங்களுக்கு, அவர் செய்தது பாவம் என்று இல்லாது விட்டாலும் கூலி என்ன செய்யும், அந்த ஆர்வத்தில் என்ன செய்யும், குறைக்கும் இடத்தை புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யுத்கிலு பிஸ்ஸஹ்மில் வாஹிதி அல் ஜன்னத தலாதா. ஒரு அம்பிலே அல்லாஹு தஆலா 3 பேரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கிறான். ஒரு ஆள் ஒரு அம்பு செய்றாரு, சரியா, அதன் மூலம் இது நசாயில திர்மிதியில அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. ஒருவர் வந்து ஒரு அம்பு செய்றாரு, இந்த அம்பிலே அவருக்கு 3 பேரை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொர்க்கத்துக்கு நுழைக்கிறான். எப்படி என்றா, ஒன்று சானி ஆஹு அதை செய்கிறவர், இரண்டாவது அர்ராமி அதை எரிகின்றவர், போராட்ட களத்தில் அதை எரிகின்றவர், மூன்றாவது முனப்பிலஹு அதை எடுத்து கொடுக்கின்றவர், அதை எடுத்து கொடுக்கின்றவர். இந்த 3 பேரையும் இந்த ஒரு அதாவது ஈட்டினால் அம்பினால் அல்லாஹ் தஆலா என்ன செய்றா, சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கிறான் என்று பார்க்கிறோம். இது எதுல, இது அர்த்தம் என்ன, எடுத்து கொடுத்தவர் என்ன வேலை செஞ்சாரு, அவர் எண்ணத்தில் என்ன செய்றாரு, அதிகமானவராக இருப்பதனால கூலியில் அவர் என்ன செய்றாரு, பங்காளராக மாறுகிறார். கூலியில பங்காளராக மாறு. ஒரு நன்மை கிடைக்குது, ஒரு முஸ்ஹப் ஒருத்தர் எடுக்க போறார், நம்ம அவசரமா எடுத்து கொடுத்தோம்னு வைங்களேன், அதுல ஒரு சின்ன நன்மை எங்களுக்கு செய்ய எழுதப்படும், ஒரு உதவிய நன்மை என்ன செய்ய எழுதப்படும். சின்ன சின்ன விஷயங்களையும் வேகமாக நடக்கக்கூடிய அந்த உணர்வு நன்மை அதிகரிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன கேட்கிறான், தூர்மலையில் அல்லாஹ் தஆலா பேசுவதற்கு வர சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை விட்டு போட்டு சமுதாயத்தை கூட்டிட்டு போகணும், அவர் வேகமா ஃபெஸ்ட்டுக்கு போயிட்டார். அல்லாஹ் கேட்கிறான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது, உன் சமுதாயத்தை விட்டு சமுதாயத்தை கூட்டிட்டு தானே வர சொன்னேன், நீங்க வேகமாக வந்தீங்க. காலஹும் உலாயி அலா அஸரி, இதோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வேகமாக வந்தேன், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் முந்தி வந்து விட்டேன், நான் வேகமாக வந்து விட்டேன். அல் அஜலா, இந்த வேகம், இந்த ஆர்வம் எதற்காக தெரியுமா, அல்லாஹு தஆலா என்னை என்ன செய்ய வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படி என்று சொல்லி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறார், பதில் சொல்றாரு. இதுல எதை காட்டுது, அந்த ஆர்வத்துடைய உச்சகட்டத்தை காட்டுது. அதே போல கிபிலா, அதாவது நம்ம நன்மையில இருக்கக்கூடிய ஆர்வத்துல கூலி எப்படி பங்காளராக, நம்ம கூலியில பங்காளராக மாறதுக்குரிய அந்த இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அஜல், அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க, பைத்துல் மக்திஸை நோக்கி. எங்க தொழணும் ஆசைப்பட்டாங்க, கஅபத்துல்லாஹ் பக்கம் தொழணும் ஆசைப்பட்டாங்க. அதுக்காக ரசூல் அங்க கேட்ட துவா இருக்குதானே, நம்மளோட துவாக்கள் எங்க பவரா இருக்கும், நுஸ்ரத்துத்தீன் மார்க்கத்துக்கு உதவி செய்யறதுல நான் துவாவை அழுது கேட்டிக்கிறோமா, பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்ட டைம்ல கேட்டிருப்போம், பாதிக்கப்படுற மக்கள் டைம்ல கேட்டிருப்போம். அது அல்லாம பொதுவாக அல்லாஹ் இந்த தீனை உயர்த்தி, இந்த தீனை வாழவை, இந்த தீனை எங்கேயோ கொண்டு போய்த்து என்று அழுது துவாக்கள் இருக்கலாம். 100ல் 1 துவா கேட்டிக்கலாம், அல்லது கேட்டவர்கள் ஒரு 20 வீரமானம் கேட்டிக்கலாம். இப்படி கேட்டிக்கிறமான்னு கேட்டா இல்ல, யா அல்லாஹ் இப்படியா பொருளாதாரத்தை, இதுவும் நல்லதுதான், இது நல்ல தான் கேட்கணும். ஆனா நுஸ்ரத்துத்தீன் மார்க்கத்துடைய உதவியில கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது சுஜூதில் வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், சுஜூதிலே நீங்கள் உளறுவதை, அதாவது உழல்வதை, பிரார்த்தனையில உழல்றாங்க ரசூல். எதுக்கு, யா அல்லாஹ் கிப்லாவை மாத்து, யா அல்லாஹ் கிப்லாவை மாத்து. பைத்துல் மக்திஸை நோக்கி தொழட்டமே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் என்னது நிக்குது, முஸ்லிம்களுக்கு தனித்துவமாக காட்டு, அதுதான் ரசூலோட துவா. கிப்லாவை மாத்து, கிப்லாவை மாத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கத்துடைய விஷயத்துக்காக கேட்கிறான். அந்த ரசூல் அங்க கேட்ட அந்த ஆர்வத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான்டா, அந்த அழகு எப்படி தெரியுமா, இங்க மூசா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகமா வந்தேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நபியே நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் திருப்புவோம் என்றான். நான் பொருந்திக் கொள்கின்ற கிப்லான்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியும், இந்த ரசூலுல்லாஹ் அந்த ஆர்வத்தை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துறான்டா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை நான் திருப்புகிறேன். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரிதாவை இந்த விஷயத்துல நபியுடைய ரிதாவுக்கு சமமா அல்லாஹ் ஆக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தி எப்படியோ அந்த கிப்லா விஷயத்துல அதே திருப்தி என்ன செய்து, அதாவது ஒப்பீட்டளவில் இல்ல, திருப்தி என்ன அமைப்பில் அல்லாஹ்வுடைய திருப்தி எப்பையும் மனிதர்களுக்கு ஒப்பிட முடியாது.
ஆனா அந்த திருப்தி என்ற விஷயத்துல, இந்த கிப்லாவுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்தியே தனது திருப்தியாக அல்லாஹ் என்ன செய்கிறார், அறிவிப்பதை பார்க்கிறோம். இந்த ஆர்வம் செய்யணும் என்ற ஆர்வம் என்ன செய்யும்னா அந்த அம்பை எடுத்து கொடுக்க வைக்கும், பங்காளராக ஆக்க வைக்கும். ஒரு இடத்துல ஒருத்தர் நல்ல விஷயத்துக்கு சிரமப்படுகிறாருன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண என்ன செய்யும், வைக்கும். இது என்ன செஞ்சிருமாண்டா, யார் என்ன நன்மை செஞ்சாலும் நீங்க மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிற டைம்ல ஊர்ல நடந்த அனைத்து நன்மையிலும் உங்களது ஒரு கை இருக்குதுண்டா அது எப்படி? ஊர்ல கட்டப்பட்ட பள்ளியில் உங்களுக்கு ஒரு பறவையுடைய கூட்டளவுக்கான ஒரு செலவை நீங்க கொடுத்திருக்கீங்க, உங்களோட பங்கு அதுல என்ன செய்யுது இருக்குது. அல்லாஹ்வுடைய தீன் ஊர்ல படிப்பிக்கப்படுவதற்கு உங்களோட சின்ன ஒரு பங்கு என்ன செய்யுது இருக்குது. ஒரு அனாதைக்கு உங்களோட பங்கு என்ன செய்யுது உங்களுக்கு இருக்குதுல்ல, இதை விட எதுவா வேணுமா? நினைச்சு பாருங்க. இந்த பங்கு உங்களை மறுமையில எந்த இடத்திலோ கொண்டு வந்து என்ன செய்து வைத்து விடும் என்பதை இந்த செய்திகள் என்ன செய்கிறது சொல்வதை பார்க்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், இது ஒரு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்கள் சார்ந்து சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் என்பது 4 பேருக்கு தான். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அறிவையும் சொத்தையும் கொடுத்திருக்கிறான், அறிவையும் கொடுத்திருக்கிறான், சொத்தையும் கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறான். அவர் அந்த அறிவா பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தீன்ல அமல் செய்றாரு, அல்லாஹ்வுடைய தீனை பரத்துறாரு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்றாரு. செலவு அறிவிருப்பதனால அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு என்ன செய்றாரு, அதை புரிந்து அவருடைய ஹலாலான வழியில நல்ல முறையில் குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய அந்த சபீல செலவழிக்கிறார். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுக்கல, அறிவை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருந்தால் நான் இன்ன 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 வேலைகளை எல்லாம் செய்திருப்பேன் என்று நல்ல விஷயங்கள் அவர் என்ன செய்றாரு சொல்றாரு. சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹும் ஃபில் அஜ்ரி சவா, அவர்கள் கூலியில் சமமானவர்கள் என்றாங்க. பங்காளர்கள் கொடுத்து செலவழித்தார்களே அவர்களும் கிடைக்காத நாள் செலவழிக்காமல் அந்த வேதனைப்பட்டாரே அவரும் சமமானவர்கள் என்றார். இந்த நேரத்தில் ஷைத்தாண்ட ஒரு நுக்தா விளங்கப்படுத்திடணும். இப்ப எல்லாரும் நம்மளும் அப்ப அதுக்குள்ள வந்துருவோம் நினைச்சிருவோம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கு, எல்லாருக்குமே அது இல்லை, நான் இருந்துக்கு நான் செலவழிச்சிருப்பேன், இவன் அளவுக்கு ஊர்ல பணக்காரன கண்ணடிச்சு இவன் அளவுக்கு பணம் இருந்தா நான் இன்னுமெல்லாமோ செஞ்சிருப்பேன். அவன்கிட்ட பொறாமையில சொல்றது விளங்கிட்டா, நன்மைக்கல்ல, இவன் அளவுக்கு இருந்தா நான் எவ்வளவோ செஞ்சிருப்பேன். இன்னொரு 10 வருஷத்துல அவர் அந்த அளவுக்கு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு வந்த உடனே காலம் மாறிட்டு, முந்தியில டைம் மாறிட்டு, இப்ப எல்லாமே செலவு உண்டு. இன்னொரு காரணம் சொல்லிடுறது. சரியா? இது எப்படியே தான், இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இது என்ன செய்ய, தொடர்ந்து போய்கின்றே, இது நிறுத்த இயலாது. அப்ப இந்த மாதிரியான எண்ணத்தை எல்லாம் சொல்லல. இதுல அவரு சாதிகுன் நிய்யா, உண்மையாளர், அவருடைய ஆசை அவரை வருத்த வேண்டும், அவரை வலிக்க செய்ய வேண்டும், இல்லையேண்டு கவலைப்படுத்த வேண்டும். இருந்தா நம்ம செஞ்சிரும் நினைக்கணும். அப்படிப்பட்ட எப்படி இருப்பாங்க தெரியுமா? இல்லாத நிலையிலும் குடும்பத்துக்குள்ள ஒரு பகுதியிலும் அவருக்கு ஒரு பங்கு இருக்கும். அதனாலதான் அதாவது எங்களில் சிலர், அதாவது அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எங்களில் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது தர்மம் செய்யுங்க, நல்லது செய்யுங்க என்று சொன்னா மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்டுக்கு போய் வாளியில தண்ணி அள்ளி கொடுத்து பலருக்கு என்ன உதவி செய்வோம். தண்ணீர், ஒட்டகங்கள்ல பொருள்களை ஏற்றி கொடுத்து உதவி செய்வோம். அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும், இந்த அளவுக்கான ஒரு முத்தளவுக்கு கோதுமை கிடைக்கும். அதை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கொடுத்து ஃபீஸபில் கொடுக்க வைப்போம். உழைச்சதே எதுக்காக? தர்மத்திற்காக. அதாவது அவர்கள் செய்த உழைப்பில் தர்மம் அல்ல, உழைப்பே எதற்காக நடந்துச்சு தெரியுமா? தர்மத்துக்காக. அவர்கள் சில பொழுதுகள் உழைத்து, எல்லா நேரமும் அல்ல, ஆனா தர்மத்துக்காக சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, உழைத்து இருக்கிறார்கள். இவங்க தான் சாதிகுன் நிய்யா, உண்மையான நியத்துள்ளவர்கள். இவர் என்ன செய்வார்னா, சாதிகுன் நிய்யா இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒன்னும் யோசிக்காதீங்க, நான் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி யாருக்கா சந்தோஷம் வர நினைக்கிறீங்க? சொல்றேன், நான் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க சந்தோஷமா, குடும்பத்தில் சொல்றது, உறவுகள்கிட்ட எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க யார்கிட்டே போகல. இவர் 60 வயசு வரைக்கும் அதான் சொல்லிப்பாரு, 70 வயசுக்கு அவர் சொல்லிப்பாரு. ஆனா அவர் நல்லா வளர்ந்து உச்சகட்டத்துக்கு போய் எங்கெல்லாம் இருப்பாரு. எனக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னு அர்த்தம் என்ன? இது ஒரு பழமொழி அவர்ல, இது அவருடைய பழமொழி. இந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் சாதிகுன் நிய்யா அல்ல, உண்மையான நியத்துனா இது. அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, மார்க்கெட்டுக்கு போய் அந்த உணர்வு அவர்களை வளர்க்கும். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்டா, பன்மடங்காக என்ன செய்வான், கொடுப்பான். ஏனண்டா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு உதவணும்டா படைப்பினங்களை வச்சு தான் உதவலாம், நேர வரப்போறது அல்ல. அப்ப உதவி செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் கண்டானா அதன் வழியாக அவருக்கு இரட்டிப்பா கொடுத்து மக்களுக்கு என்ன செய்வான், கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த ரசூலுல்லாஹ் அடுத்த 2 பேர் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுத்திருப்பா, அறிவை கொடுத்திருக்க மாட்டான். அவர் யதஹப்பது ஃபீ மாலிஹி, அந்த பொருளாதாரத்தை வீணா செலவழிச்சுக்கின்றிருப்பார். அவருக்கு ஒரு அதாவது பாவம் எழுதப்படும். இன்னொருவர் இருப்பார், அவருக்கு அல்லாஹ் பணத்தையும் கொடுக்கல, ஆனா
அறிவையும் கொடுக்கல. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மூணாவது நபர் இருக்கே, எனக்கு பணம் கிடைச்சிருந்தா இவர் என்ன செய்யறது, இதை விட நான் செஞ்சிருப்பேன். இது ஃபசாத, இவர் செஞ்ச ஃபசாதை விட நான் பெரிய ஃபசாதெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்றது. என்னென்ன அநியாயம் நடக்குதோ அதெல்லாம் நான் டபுளா என்ன செஞ்சிருப்பேன் என்று சொல்லக்கூடியவர் அவர் இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் ஹும் ஃபில் விஸ்ரி சவா, பாவத்தில் சமமானவர்கள் ரசூலுல்லாஹ், பாவத்தில் சமமானவர்கள் என்றாங்க. இது எது? நன்மையில் பங்காளர்கள், தீமையில் பங்காளர்கள். எண்ணத்தால பாவத்தில் போய் என்ன செய்வது, விழுவது அப்படி என்பது அர்த்தம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார் என்ற ஒரு ஹதீஸ் வருது, ஃபில் ஜன்னா என்ற ஒரு ஹதீஸ் வருது. கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே என்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கொன்றவர் நரகத்திலே, ஓகே, கொல்லப்பட்டவர்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் என்ன செஞ்சாரு, இருந்தாரு. இவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இருந்தார் அப்படி என்றாங்க. ஒரு தடவை ஒரு நபித்தோழர், அதாவது மஅனி இப்னு யஸீத், அவருடைய தந்தை யஸீத் என்ன செய்யறாருன்னா, இது அதாவது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. யஸீத் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு தர்ம பொருளை எடுத்து பள்ளியில கொண்டு போய் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. கொடுத்து யாராவது ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க வந்தா கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு. மகன் போறாரு, மகன் போன உடனே, மகனை ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அந்த பேர் மகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா சரி, உங்களுக்கு சரியா வரும். மகன் விளங்கிட்டா? மகன் என்ன செய்யறாரு, போறாரு. போன உடனேயே அந்த இடத்துல இவர் அவர் அறியல, இவர் மகன் அவருக்கு விளங்கல, பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். அவர் வந்து கஷ்டத்தை சொன்னோடனே அவர் என்ன செஞ்சாரு, சரி அப்போ ஓகே, கஷ்டப்பட்டவர் கையில கொடுத்துட்டார். எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வாப்பா வந்து அதாவது இதன் மூலம் நான் உங்களை நாடவில்லை, இது தர்மம் உங்களுக்கு தரோம் நான் நினைக்கவே இல்லை, மகனே உங்களுக்கு கிடைக்கும் நான் என்ன செய்யல, நினைக்கல. அப்படின்னா என்ன, வீட்டுல மகனுக்கு தானே, மகனை வீட்லேருந்து என்ன செஞ்சிருப்பேன், உதவி செஞ்சிருப்பேன் அடிப்படையில் உங்களே நான் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் கிட்ட வழக்கு வருது, ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்து வழக்கு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா யஸீத், அதாவது மஅன்ட்ட சொல்றாங்க, யா மஅன் வலக்கமா அகத், எடுத்தது உங்களுக்கு சொந்தமானது, எடுத்தது உங்களுக்கு சொந்தமான, நீங்க தகுதி எடுத்துட்டீங்க. வயா யஸீத் வலக்கமா நவைத், யஸீதே நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைச்சிடும், நீங்க நினைத்தது உங்களுக்கு, அந்த கூலி உங்களுக்கு உண்டு. இவருக்கு என்ன, எடுத்தது அவருக்கு சொந்தம் பண்றாங்க. இப்ப விளங்குதா? எண்ணம் இவருக்கு கிடைக்க, இவருக்கு அல்ல வேற நபர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எண்ணம். ஆனா கூலியை என்ன செஞ்சிடறா, அல்லாஹ் முழுசா கொடுத்துடுறா. அது இவர் விரும்பாத அல்லது தகுதியற்றவர்களுக்கு போய் சேர்ந்தாலும் சரி. ஜக்காத்து வந்து பள்ளிகள்ல ஊர்களில் பைத்துல் மால்ல கலெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு விளங்கி எதை கொடுத்தாலும் சரி என் பணம் அவருக்கு போயிடக்கூடாது அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லிடுவாங்க. எப்படியோ சுத்தி கித்தி கலெக்ட் பண்ணி அவருக்கு போயிடும் வைங்களேன். இவர் காலம் ஃபுல்லா வழியில தெரிவார், இவர பணம் மாதிரி. ஜக்காத் இவர பணம் இல்லையே, இவர தெரியாது. நான் சொன்னேன் கொடுக்க வானான்னு சொல்லி கேட்டான்லாம், பல பள்ளிக்கு அப்ளிகேஷனை போட்டு வச்சுக்கிறாரு. சரியா, இப்படி என்று புறம் பேசி பேசி ஹதீஸ்ல நம்ம அல்லாஹ் தானே கூலி எதிர்பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம நினைக்கணும், வழக்கமானவை நீ நினைச்ச கூலி உனக்கு என்னது கிடைத்து விட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மிக முக்கியமான செய்தி. சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல செய்தவருக்கும் செய்ய நினைத்தவருக்கும் கூலி இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப செஞ்சவருக்கு ஸ்பெஷல் ஒன்று இல்லையா, இல்லாதவருக்கு கூலி என்ன, நான் இப்படி செஞ்சிருப்பேன்னு நினைக்கக்கூடியவருக்கு பெரிய கூலி கிடைக்குமா, இருந்தா இருந்து செலவழிச்சவனுக்கு அதுக்கு என்ன வெளி? அப்படி என்றால் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்லுல் அமலை தான் சொல்றாங்க. இந்த அமலுடைய அடிப்படை, இந்த அமலுக்குரிய கூலி ஒன்று இருக்குது, அதுல இவர்கள் சமம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நினைத்து செய்யவில்லை என்றால் செய்ய நினைத்ததுக்கு அவருக்கு ஒரு கூலி எழுதப்படும், அவருக்கு ஒரு கூலி எழுதப்படும். செய்து விட்டால் அவருக்கு 10 மடங்காக 70 மடங்காக 700 மடங்காக பன்மடங்காக அது என்ன செய்யும், அவருக்கு வழங்கப்படும். செஞ்சவருக்கு தான் என்ன இருக்குது, பன்மடங்கு இருக்குது. 10 70 700 செய்தவருக்கு கிடைக்கும், செய்யாதவருக்கு அந்த நினைச்சதன் காரணமாக அந்த ஒரு கூலி என்ன செய்யும், கிடைக்கும். இது அந்த ஹதீஸ். ஒருவர் ஒரு தீமையை நினைக்கிறார், அவர் செய்யவில்லை அப்படி என்றார், தீமையை செய்யணும் நினைக்கிறார், செய்யவில்லை என்று அவருக்கு நன்மை ஒன்று எழுதப்படும். அந்த தீமையை செய்யாதனால செய்யணும் என்று நினைக்கிறாரு, தீமை செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்குது. அந்த ஹதீஸ்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, நான் செய்வேன் சொன்னதுல, இதுல அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனா என்ன செய்யல, அவர் அந்த தீமையை செய்யல என்று அவருக்கு என்ன செய்யப்படும், ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படும். தீமையை செய்து விட்டால் ஒரே ஒரு தீமை அவருக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று சொல்லலாம். அப்ப எனவே ஒரு மனிதர் நல்ல விஷயத்துக்கான ஒரு நியத்தை வைப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும், செஞ்சவருக்கு பன்மடங்கான நன்மை என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நசாயில வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் இரவில எழுந்து தொழ வேண்டும் என்பதற்காக
அவர் அதை எண்ணத்தில் வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து தூங்குறாரு. ஃபனாம, அவர் முழுசா என்ன செஞ்சிட்டாரு, அதாவது தூங்கி விட்டார். தூங்கி ஃபஜ்ருக்கு தான் அவர் எழும்புறார் என்றால் அவர் இரவில் தொழுததை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும். இரவில் அவர் தொழுத, ஏன்னா நீயத்தோட படுக்கிறார், நீயத்தோட தூங்குறார். அதனாலதான் அதாவது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒத்தர் தொழணும் என்ற நீயத்தோட அதாவது உறங்குவது அவருக்கு என்ன செய்கிறது, இரவுல தொழுத கூலி அவருக்கு தருது, அவர் தூக்கத்தில் இருந்துட்டாலும் சரி. ஆனா மிக பயங்கரமானதும் மிக கவலைக்குரியதும் நான் எழும்ப மாட்டேன் என்ற நீயத்தில் தூங்குவது. நிறைய பேருடைய தூக்கங்கள் எப்படி என்றா, இன்றைக்கு ஃபஜ்ருக்கு எழும்புறது இல்லை, எழும்ப இயலாது அப்படி என்று தூங்குவது இருக்கிறது. அது எவ்வளவு, அதாவது எண்ணம் உங்களை வந்து அதாவது பர்லு தொழுவது இல்லை என்ற எண்ணத்தோட நீங்கள் தூங்குவது, அல்லது இன்றைக்கு விடிஞ்ச பின்னால்தான் நான் என்ன செய்வேன் என்று எண்ணத்தோட தூங்குவது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா நீங்க கடமையை செய்ய மாட்டேன் என்ற முடிவோட என்ன செய்றீங்க, தூங்குறீங்க. அப்ப நீங்க ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ எழும்புறீங்கன்னா நீங்க அதை நீயத்து வச்சுட்டீங்க. அதை ஆனா நீங்க எழும்பணுன்ற நீயத்தோட தூங்குறீங்க, ஆனா உங்களால் எழும்ப முடியாமல் போகுதுண்டா உங்களுக்கு அது இரவு தொழுகையாக இருந்தால் அது செய்த கூலி உங்களுக்கு என்ன செய்யும், எழுதப்படும். சாதாரணமானதல்ல. ஒரு மனிதர், ஒரு கணவர் கொஞ்சம் வீட்டுக்கு செலவினங்களுக்கு ஒதுக்குறார், உணவுக்கு ஒதுக்குறார். இதுல மனைவி என்ன செய்யறாண்டா, கொஞ்சம் எடுத்து தர்மம் செய்யறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கும் அதுல கூலி உண்டு, அவர்களுக்கு அதிலே கூலி உண்டு. கணவனுக்கு சில ஹதீஸ்ல இதில் கிடைப்பதை போல அரைவாசி கூலி மனைவிக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பங்காளர்கள் நன்மையில அவங்க எதுவும் உழைக்கல, எதுவும் செய்யல, ஆனா தர்மம் செய்யோண்டு எண்ணத்தில் அதை செஞ்சதுனால இவங்களுக்கும் கூலியில் என்ன செய்யும், பங்கு கிடைக்கும். கைர முஃப்ஸிதா, வீணாக்காம அநியாயம் பண்ணாமல் செய்தால். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹாசின் அல் அமீன், அதாவது நம்பிக்கையான அந்த கஜானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், பொருளாதார கஜானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், நம்பிக்கையானவர். அல்லது யுத்தி, அவர் கொடுக்கிறார் எப்படி என்று சொன்னா, அதாவது தய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, மனசுல மனமுவந்து சொல்லப்பட்டதை முவஃபரன் பரிபூரணமாக உரிய வேரத்தில் ஒப்படைத்தால் அவரும் முத்தசத்திக், தர்மம் செய்த கூலி கிடைக்கும். நாங்கள் சொல்லலாம், என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒரு பொருளாதாரம் ஒப்படைக்கப்படுகிறது, அவர் அனுப்புறாரு, இந்த நபர் வருவார், இவருக்கு என்ன செய்யுங்க, இதை கொடுத்துருங்க என்றாரு. கொடுத்துருங்கண்டா இவர் மனமு வந்து தாராளமா எடுங்க, இது உங்களோட பங்குதான் என்று சந்தோஷமாக கொடுத்தா நீனும் தர்மம் செய்த கூலி உண்டு. நாங்கள் சொல்லலாம். பெரும்பாலும் ஹாசின் அப்படி இருக்க மாட்டார். லிஸ்ட் வந்த உடனே பார்க்கறது, இதே பொழப்பு உங்களுக்கு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துறது. அப்படின்னா என்ன, அவருடைய உள்ளத்துல இவனுக்கு போகுது, இவனுக்கு கிடைக்கணுமா. இது பொதுவா 70% வரை பணம் கொடுக்கிறது ஒரு வழி தானே, எதை கொடுத்தாலும் மனிதனுக்கு ஒரு வழி, அந்த வழியை ஈமான் தான் என்ன செய்ய ஒத்தடம் பண்ண வைக்கும். ஆனா தனக்கு வெறுப்பான ஒருவர் வாங்குற டைம்ல இது வரும். இப்படி செய்கின்றவருக்கு அந்த கூலி என்ன இல்லை, நியாயமானவராக அவர் அனுப்பிவிட்டார் சொன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன முடிஞ்சுது, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. எனவே எப்பயுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இது அஜ்ர். இன்னொரு இதுல பாருங்க, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மஜ்மூ ஃபதாவா, அவருடைய மார்க்க தீர்ப்புகள் ஒரு நூல் இருக்குது. அது அவருடைய தனி நூல் அல்ல, ஆனால் அவர் அங்கங்க பேசியது, அதாவது அவர் எழுதியது, அவருடைய ஃபத்வாக்கள் எல்லாத்தையும் தேடி 30 லட்சம் பாகங்களாக சவுதி அரசாங்கத்தால் என்ன செஞ்சது, வெளியிடப்பட்டுச்சு. 30 லட்சம் பாகங்கள் இலவச, அதாவது அச்சு ஃப்ரீ. சரியா, இதுக்கு மிகவும் முயற்சி செய்தவர் யார் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம் அப்படி என்று சொல்லக்கூடியவர். இவர் 1400களுக்கு முன்னால மரணிச்சிட்டார். அப்போ ஹிஜ்ரி 1400களுக்கு முன்னால மரணிச்சிட்டார். இவர் குடும்பத்தோடு இருக்கிறது சந்தர்ப்பம் குறைவு. இவருடைய பேத்தி ஒரு புத்தகம் எழுதிப்பாங்க, சாலிஹாத்துன் அரஃப்துஹுன்ன, நான் அறிந்த நல்ல மக்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதுல வந்து என்ன, அந்த பேத்தி சொல்வா இந்த மனைவியை பற்றி, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம் அவர்களுடைய மனைவியை பற்றி அவனை பாட்டியது சொல்லுவாங்க. உங்களுக்கு மனசுல ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கிற டைம்ல அவங்க சொன்ன பதில், அயதீகு சத்ரி வ இந்தி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி நெருக்கடி வரும்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய வேதம் என்னோடு இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வேதம் என் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி உள்ளத்துக்குள்ள நெருக்கடி ஒன்று என்ன செய்யும் வரும்னு என்ன செஞ்சாங்க கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான பெண்மணி இவர். அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம் வந்து பல இடங்களுக்கு இந்த நூல்களை தொகுப்பதற்காக பல இடங்களுக்கு போவார். அதனால மனைவியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு, அவங்களோட வாழ்க்கை அதிகமாக தனிமை. குழந்தை பெற்றாலும் சரி, வளர்த்தாலும் சரி, அவர் வாரது கொஞ்ச நாட்கள் தான். பல நாடுகளுக்கு போய் அதை எடுக்க வேண்டி இருந்துச்சு, ஏன்னா பல கையெழுத்து பிறகு தானே. அப்போ அவங்க வந்து ஒரு தடவை முறைப்படுறாங்க, பெண்கள் முறைப்படத்தானே செய்வாங்க.
நீங்கள் அதிகமான என்ன சஃபர் பிரயாணமாகிக்கிறீங்க, நான் பல சிரமங்கள் என்ன செய்கிறேன் இதனால் அனுபவிக்கிறேன் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, இன் சபர்த்தி வஹ்தசப்தி ஃபஅன்தி ஷரீகத்துல் அஜ்ர். நீங்கள் ஏண்ட இந்த பயணங்கள் ஏண்ட சிரமங்கள் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சோதனைகளில் பொறுத்தீங்கன்னு சொன்னான், அதுக்காக அல்லாட்ட நீங்கள் கூலி எதிர்பார்த்தீங்கன்னா நான் செய்ததை போன்ற கூலி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும்னா. அப்போ அந்த பேத்தி சொல்கிறா, அண்டையில் இருந்து என்றைக்கும் தன் கணவனிடத்தில் அவள் முறைப்பட்டதே இல்லை. சாபிரத்தன் முஹ்தசிபா, பொறுமையாளராக கூலி எதிர்பார்த்தவங்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, மரணித்தார்கள். அதாவது நீங்கள் நான் செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு நீங்கள் பொறுமை காத்தீங்கன்னு சொன்னான். யா அல்லாஹ் எனக்கு இதனால் கூலி தா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களும் நான் எடுக்கக்கூடிய இந்த சிரமங்களில் நீங்களும் பங்காளராக என்ன செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க என்று சொன்ன உடனே அன்றையிலிருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சபர் செய்ய ஆரம்பிச்சாங்கடா. உலகத்தில் நம்ம பல சிரமங்களை அதாவது பொறுத்து கொண்டால், அதான் சொல்லுவாங்க பிகத்ரிமா ததஅன்னா தனாலுமா ததமன்னா. நீங்க எவ்வளவுக்கு சிரமப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கிறீர்களோ பிகத்ரிமா ததஅன்னா, எவ்வளவு நீங்க அதாவது சிரமங்களை நீங்க எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கூலியும் என்ன செய்யும் கிடைத்து கொண்டிருக்கும். எனவே இதை நம்ம புரிஞ்ச மாட்டோம். இஸ்லாத்துடைய ஒரு அதிகமான பாபு நீங்க புரிஞ்சீங்கன்னு சொன்னா, உதாரணமா ஒரு தடவை பள்ளியில வந்து நிக்கிறீங்க, பள்ளியில வந்து உட்கார்றீங்க, சும்மா உட்கார்ந்துட்டு அப்படி உட்காராம, யா அல்லாஹ் நான் இந்த இடத்துல உண்ட கூலி எதிர்பார்த்து நான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அஜ்ர் கூடி இருக்கும். நான் இந்த இடத்துல அடுத்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, யார் யார் வாராங்க என்று வீணாக என்ன செய்ய மாட்டேன், கவனங்களை செலுத்த மாட்டேன், உங்களுக்கு கூடி இரட்டிப்பாகிடும். இந்த நிமிடத்தில் யா அல்லாஹ் ஒவ்வொரு இதிலையும் நான் உனக்காக இந்த லஹலாத்துக்களை இந்த வினாடிகளை நான் நேர்ச்சை செய்து கொள்றேன். அதாவது உனக்காகவே நான் இதை வேற எதுல நான் இதை செலவழிக்க மாட்டேன், ஒரு மொபைல் பார்க்க மாட்டேன், ஒரு வேற விஷயங்கள் பார்க்க மாட்டேன், இந்த நேரங்களை உனக்காக இஹ்திசா பண்ணிக்கிறேன், கூலி ட்ரிபிள் ஆகிடும். இப்படியே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நினைச்சீங்கன்னா, யாராவது ஒருவர் இங்க வந்து ஏதாவது ஒரு நன்மையை கேட்டால் அதுக்கு சொல்றதுக்கு நான் ரெடி ஆகிறேன். ஒரு முஸ்ஹஃபை கேட்டா, கொஞ்சம் தண்ணி எடுத்து கேட்டா, யாராவது இங்க டயர்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கூலி என்ன செஞ்சிடும், 4 மடங்காகிடும். இது ஒரு முஃமினுக்கு கிடைத்த பெரிய ஒரு அதாவது சந்தர்ப்பம். நன்மை செய்வதற்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் மூலம் நீங்க நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள பல சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனா நம்மளோட வளமை என்ன, நம்ம அதை சாதாரணமாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நம்ம பாடமாக்கிக்கிறோம், மனநமிட்டு இருக்கிறோம். ஆனா போகின்ற வழியில சொல்றதுக்கு என்ன கஷ்டம் நீங்க சொல்லுவோம். அதான் சொல்லுவாங்க, திக்ரிலேயே மிக லேசான திக்ர் வந்து உதடுகள் ஒட்டாமல் சொல்லுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ். உதடு அசையாது. உங்களுக்கு பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னா உதடு என்ன செய்யாது, அசையாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கூட எங்களுக்கு சைத்தான் சிந்தனைக்கு வராம பார்த்துக்கொள்வான், சைத்தான் சிந்தனைக்கு வராமல் பார்த்துக்கொள்வான். ஆனா நீங்க திக்ர்ல பழக்கப்பட்டுட்டீங்க என்று சொன்னார் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லப்படுகிறது, திக்ருடைய அவருடைய பழக்கம் அதிகம். அவர் ஒரு மொபைலுக்கு ஒரு ஆரம்ப காலங்கள் லேண்ட்போனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அடுத்த லேண்ட்போன் கோல் வருகின்றதுக்கு இடையிலையும் திக்ர் செய்து கொண்டிருப்பார். விளங்கிட்டா? இந்த அதிகத்தின் காரணமாக அவர் பார்வையற்றவர் தானே, எங்கேயாவது வாஷ்ரூமுக்குள் அப்படி போறதாக இருந்தாலும் கூட தன் உத்தரா மூலம் தன் வாய் என்ன செய்வார், மூடிக்கொள்வார். பழக்கத்தின் காரணமாக வாஷ்ரூமுக்குள் என்ன செஞ்சிடக்கூடாது, திக்ர்கள் தனக்கு வந்துடக்கூடாது என்பதனால எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை என்ன அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இது எங்களுடைய வலிமை. அல் ஹைரு ஆதா, நன்மைகள் பழக்கப்படுத்துவதன் மூலம் தான் என்ன செய்யும் வரும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு வருமாக இருந்தால் நாங்கள் கூலியில பங்காளர்களாக என்ன செய்வோம், மாறுவோம். எங்கள்கிட்ட அந்த வளமைப்படுத்தல்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எல்லா இடத்திலையும் அஜ்ர எப்படி நம்ம அதிகரித்துக் கொள்ளுது, அமல அதிகரிக்கப்படுத்து உண்டு. குறிப்பிட்ட அமல அஜ்ரகளாக என்ன செய்யறது, நிறைய கூலிகளாக மாற்றிக்கொள்ளுது. நான் ஒன்று அமல் செய்கிறேன், அதை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அடுத்தவர் பார்த்து அவரும் செய்யணும் என்ற அமைப்பில் என்ன செய்யறேன், நடந்து கொள்றேன். உடனே போய் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், என் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், வழிகாட்டுறேன், கற்றுக் கொடுக்கிறேன். நாளைக்கு ஒரு நண்பருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். மன் தல்ல அலல் ஹைரி கஃபாயிலிஹி, ஒரு நன்மையை சொல்லிக் கொடுத்தா அதை செய்தவருடைய கூலி என்ன செய்ய போகுது, அவருக்கு கிடைக்க போகிறது. நீங்க ஒரு நன்மை சொல்லிக் கொடுக்கிறீங்க, அதை பார்த்து 3 பேர் செய்யறாங்க, அதை பார்த்து 30 பேர் செய்யறாங்க, அதை பார்த்து 300 பேர் செய்யறாங்கன்னா அத்தனை பேர் கூலி உங்களுக்கு என்ன உண்டு, அவர்களுக்கு எந்த விதமான குறைவு ஏற்படுத்தாமல். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்க எங்களோட மனதில் இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுடைய ஏதாவது ஒரு ஊரில் மழை பொழியும், என் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், என் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். எனக்கு அங்கே எந்த விவசாயமும் இல்லை, எனக்கு அங்கே எந்த விதமான ஆடு மாடுகள் மந்தைகளும் இல்லை. ஆனால் முஸ்லிம்களுடைய ஊர்ல மழை பொழிஞ்சது என்ற ஒரே காரணமாக நான் என்ன செய்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி என்றார். கூலி என்ன எழுதப்பட போகுது,
ஒரு நல்ல சகோதரனுக்கு கிடைத்த நல்ல விஷயத்துல நீங்க மகிழ்ச்சி அடைவதும் அந்த ஷரீக்குல் அஜ்ர், கூலில நீங்க என்ன பங்காளராக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனா நாங்கெல்லாம் ஜாஃப் மிச்சம் வறண்டவர்களாக, அதெல்லாம் பெரிய கவனம் எடுக்காதவர்களாக, செஞ்சாமலே போதும் என்பது போன்ற ஒரு உணர்வோடு நம்ம இருப்போமாக இருந்தால் நிறைய கவலைப்படுவோம், நிறைய என்ன செய்வோம், பிறகு கவலைப்படுவோம். இவ்வளவு லேசான ஒரு மார்க்கம், நன்மைகளை நம்ம அள்ளி தொகுத்து கொள்ள முடிந்த ஒரு லேசான மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்டு இருந்தும் கூட இந்த நியத்தின் மூலம் நாங்கள் அதை பன்மடங்காக்கி கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால், இந்த நியத்தின் மூலம் நாம் இதை வளர்த்து கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால், அது நமக்கு என்ன செய்யும், ஒரு அதாவது பெரிய ஒரு பாவமாக என்ன செய்யும் அமையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள. இன்னொன்று சொல்ல போனால், இன்னொன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது தஅலீமு ஷஆயிரில்லாஹ், இது ஒரு முக்கியமான, அதாவது கூலியில பங்காளராகுவதற்கான இன்னொரு வழி, அதை சொல்லி நான் முடிச்சேன். அது என்னடா, மார்க்கத்துடைய அடையாளங்கள். நான் நுஸ்ரத்துத்தீன் சொன்ன மார்க்கத்துக்கு உதவி செய்து, அதில் ஒரு பங்காக இது வரும். மார்க்கத்தின் அடையாளங்கள், மார்க்கத்தின் அடையாளங்கள் என்ன? தொழுகை ஒரு அடையாளம், குர்ஆன் ஒரு அடையாளம், அரஃபா ஒரு அடையாளம், மினா ஒரு அடையாளம், முஸ்தலிஃபா ஒரு அடையாளம், கௌபா ஒரு அடையாளம். அதாவது தீனுக்கான அதாவது சின்னங்கள் போன்று அது இருக்கிறது. அந்த தீனுக்குள்ள இவைகளை யார் உள்ளத்தால உயர்த்தி வைத்துக் கொள்கிறாரோ, கண்ணியப்படுத்திக் கொள்கிறாரோ, அது மின் தக்வல் குலூப் என்ற அல்லாஹ் தஆலா வமை யுஅஸிம் ஷஆயிரல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஷஈரத்துகளை, இந்த புனித சின்ன அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளத்துடைய தக்வால உள்ளதென்றான். நீங்க அல் குர்ஆன் என்றதுக்காக கண்ணியம் கொடுக்குறீங்க. இப்போ அல் குர்ஆனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு புக்கு வைக்கலாமான்னு கேட்டால் சட்டப்படி எதுவும் வரல, கூடாது கூடுமண்டு. ஆனால் வளமையில் மனசு என்ன செய்ததை எங்களுக்கு உறுத்துதா, நீங்கள் எடுத்து அல் குர்ஆனை மேலுக்கு வைக்கிறீங்களா, நீங்கள் என்ன செய்றீங்க, தஅலீமு ஷஈரத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளத்தை, அதாவது அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிற அடையாளத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துறீங்க. காபத்துல்லா எதுவாக இருந்தாலும் சரி. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நிறைய சஜ்ஜாதாக்கள் முசல்லா தொழுற அடுப்பட்டு எல்லாம் காபத்துல்லா போட்டு 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 என்ன ஃபோட்டோ பிடிச்சி போட்டிக்கிறாங்க. அந்த முசல்லாக்களை புறக்கணிங்க, அவைகளை எடுக்க வேண்டாம். அது 2-3 விதமான தவறுகள். அதெல்லாம் ஒன்று, நம்ம கஅபத்துல்லாவை நம்ம வணங்குற என்ற சிந்தனை முஸ்லிம் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்ய ஏற்படுது. இது சின்ன, இந்த சின்னத்தோட தான் அவங்க என்ன செய்வாங்க, இந்த சைனோட தான் இவங்க எங்களுக்கு எந்த சைனுமே இல்லை, அதை இல்லாமாக்குங்க. இரண்டாவது, உங்களை மிரிக்க வைக்கிறாத, விளங்கிட்டா, நீங்க கஅபத்துல்லா போட்டோ மிரிப்பீங்களா? மிரிக்க மாட்டீங்க. தொழுகை கடந்து நிற்கிறீங்க. அதில் தொழுகை என்பதனால சில டைம்ல முசல்லா அது நீங்க எப்படி திருப்பி தொழுதாலும் பரவாயில்லைன்னு என்ன செய்வோம், தொழுகை அந்த இதை அதை நீங்க போட்டு தொழுவீங்க. ஆனா மிரிச்சுக்க என்ன செய்வீங்க, மிரிப்பீங்களா? நீங்க மிரிக்க மாட்டீங்க. இந்த வேலையை விட்டுட்டு ஒரு பச்சையா ஒரு நீலம் ஒரே கலர்ல உள்ளதை என்ன செய்யுங்க, அல்லது இது சம்பந்தப்படாத என்ன செய்யுங்க, மார்க்கம் சம்பந்தப்படாத எடுங்க, உங்களோட உள்ளத்துல அது வரணும். இதெல்லாம் என்னது, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் கண்டித்த ஒரு விஷயங்கள் உண்டு. இது தக்வல் குலூப், உள்ளத்துடைய தக்வால் ஒன்று, அல்லாஹ்வுடைய மார்க்க அடையாளம் கண்ணியப்படுத்துறது. நம்ம அந்த கண்ணியம் எங்களை என்ன செய்ய உயர்த்தி வைக்கும். எதையும் மார்க்க அடையாளத்தோடு சம்பந்தப்பட்ட நீங்க செய்யாட்டி கூட பரிஹசிக்க வேண்டாம், செய்யாட்டி கூட பரிஹசிக்க வேண்டாம். தாடி வளர்த்தல் மார்க்கம் எங்களுக்கு என்ன கண்ணியப்படுத்திக்கிறது. நம்மளால செய்ய முடியாம போச்சா, பில அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. ஆனா அதை எங்கேயும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், பரிஹசிக்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிய கட்டளை, கௌபத்துல்லாவாக இருக்கலாம், உலகத்தில் தீனுடைய அடையாளங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், மதிச்சு நடங்க. அது உங்களுக்கு அஜ்ர கூட்டும், உங்களுக்கு சும்மா என்ன செய்யும், கூலிகளை வர வைக்கும். சில பொழுதுல ஒருத்தர் சொல்றார் இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துங்கன்றார், ஆனா சொன்னவர் தான் 100% பிழை அளிக்கிறார். நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா, ஜஸாக்கல்லாஹு கைரா, நான் தக்வாவின் பக்கம் தேர்வை உள்ளவர், ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லுங்க. நீ அவர் தான் 100 வீத தவறுல இருந்தார். நீங்க அதை யாருக்கு கொடுக்குற கண்ணியம் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு கொடுக்குற கண்ணியம். யாரை பயந்து கொள்ள சொல்றா, அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்றா, நான் அதுக்கு தகுதியானவர் என்று நீங்க பயந்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்திலே மிக மோசமான வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அலைக்க பினப்சி, உன்னுடைய வேலையை நீ பாரு என்று சொல்றது, உன்னுடைய வேலையை நீ பாரு என்று சொல்வது மோசமான விஷயங்கள்ல உண்டுன்னு சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம்னா அழகான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். நன்மைகளை, அதனுடைய கூலிகளை அதிகப்படுத்துவதற்கான பல வகையான வழிகள் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்றால் எத்தனை விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், நன்மையில பங்காளர்களாக மாறலாம். அமல்களை அதிகரிப்பதை போல அதன் கூலிகளில் நம்ம என்ன செய்யலாம், பல விதத்தில் அதிகரிக்கிறதுக்கு பங்காளர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து உணர்ந்து ஆர்வத்துடன் முழுமையான எண்ணத்துடனும் செய்யக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடியவர்களுடைய விஷயங்களுக்கு துணை புரிகின்றவர்களாகவும் பங்காளர்களாகவும் மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா எம்மை தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.